இல்லடா. ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கைய கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. அப்ப எங்க புள்ளியோட காதலு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க. நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா, என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர். இன்னொரு தடவை. ஐயோ அண்ணா, ஐ அம் வான்மதி. ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டிருக்குப்பா. சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கும் அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன எப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல்ஸ் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க. இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பார்க்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க. தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. வாளு என்னால அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்கே இருந்தா பாப்பீங்க? ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல. அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட்ட. இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட். அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுரா, இந்த பொம்பளை பிள்ளைகளை நம்பாதன்னு. டேய் உனக்கு எதிரா அம்மா? எல்லா அம்மாவும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவர் என்கேபி. எல்லாம் ஆரம்பிச்சலாமா? உங்களுக்கு எல்லாம் அந்த என்கேபி. அண்ணே நீங்களும் வாங்க. பரவாயில்ல. ஆமா இந்த தாலி தட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த கோயம்பேடு கொத்தவால் சாவடியா இருந்தது பாருங்க. அப்போதுல இருந்தே நான் அவரை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பவே வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்கிறது நம்ம என்கேபி தான். கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பிச்சேன். என்ன பத்தி பேசுனது போதும்னே. ஃபங்க்ஷன் நடக்கட்டும் விடுங்க. பாருங்க நாயுடு, நான் உண்மைதானே சொல்றேன். வியாபாரிகள் சங்க தலைவரா இருக்கிறதுனால தான். வாங்க பெருமாள் சார். நாயுடு. என்ன மார்க்கெட் பக்கம்? அதோ அங்கே நிற்கிறாங்களே ஃபாரினர்ஸு. நேற்று நைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் அவங்க ஷூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியாவில் பொட்டி அடிக்கிறது லோகோ ஒருத்தன் தான். அவன் இங்கே தான் மூட்டை தூக்குறானா. லோகா? ஆமாம். யாரா? நம்மகிட்ட புதுசாக வேலைக்கு சேர்ந்துறான். இந்த கூட்டர் சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சமூக டிஸ்பியூட் என்னாச்சு? 1 வீக்கில் அது எல்லாமே சால்வ் ஆகிடும். ஒத்து வரானா பாருங்க, இல்லைன்னா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா? சூப்பர். அவன் பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா, அதான் இந்த மாதிரி. வேணும்னா கேட்கணும், எடுக்காத. நீங்கள் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்காக இருக்கு. ம் தேங்க்யூ. நைட்டு நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். போங்க. ஹலோ, யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன். ஐ வில் கம். யா ஓகே. தேங்க்ஸ். லோகு ஃபங்க்ஷனில் என்ன தேவைன்னு பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், பெட்டி தானே கேட்டீங்க, கிடைச்சிருச்சுல்ல? கூட்டுப்படா. இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குல? போய் வளைச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா, ஃபோன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன், அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூட்டை தூக்குறலாம் ஷாப்பிங்காடா?
நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு. அம்மா இல்லை, ஃபோன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் ஃபோன் தானே அவ பேசுறா. டி ஆச்சி நம்பர் 99 25 86 15. உங்க பேரு? என்னலி? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாவுக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும், அதுதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங்கு போன கலக்குற. டேய் நீ சொல்றவன் கணக்க. நான் 18 இப்படியே போக முடியாது, வேற ட்ரெஸ் எடுக்கணும். பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்ரை சொல்லு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசே கேக்குறோம், உன்கிட்ட இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம், அதை நாங்க சேரலாம் இருக்கோம், அதான். டேய் புதுசா சீட்டு கீட்டு எல்லாம் போட போறோம்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சு, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாய் சேனையம்மா இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் இஸ் சாத்துக்குடி பிளாக். என்னடா தினுசா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்ல ஆச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுத்துருவாங்களா, அதுக்கு தான் இந்த கெட்டப். ஆச்சி எங்களை கேட்டதா ஃபோன் கமிங். ஒண்ணும் வரலையேடா. உன் நம்பர் தான் கொடுத்துருக்கான் ஆச்சி. ஐ மந்திரவாதி நீயா? பாடுறே இப்ப பாடுறே, அவதார் குட்டி மாதிரி முழிக்கிற. கூடியில காஞ்ச துணி தெரியலையே. மச்சான் ஃபோன் அடிக்குதுங்க. ஹலோ. ஏய் ஏதோ பொண்ணு பேசுதுடா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ சாருங்களா? அவாரிங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா யார் போன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, ஃபோன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ்ஸர்ல இருக்கேங்க, பைக் எடுத்தா ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு, கோடு போட்டுறாங்க. அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாண்டா பேசுங்க ஆச்சி. ஹலோ அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா, இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேமா. என்னது? மச்சம்மாடா ஒப்பிக்க தயாராக தோழர்களே. வாங்க உங்க கால் வலிக்கிறதா இல்லையான்னு பாரு. செத்தான். ஏய் இப்ப பாரும்ல கூட இருக்கன்றீங்க, யாமினிய பார்த்ததே இல்லையா? நிலாவும் சூரியன் மாதிரி தான். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க வேளாத்துக்கு இருப்போம், நாங்க தூங்கும் போது தான் நீங்க வெளியே வருவீங்க. அப்படியே யாமினி கடை பக்கத்து வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல சொல்லியிருந்தா கூட நம்பிட மாட்டான். சும்மா இருக்குடா, நானே ஆச்சி மூஞ்சில எப்படி முழிக்க எண்ணி வச்சுட்டு இருக்கேன். அண்ணா இங்கண்ணா. ஏய் இது எப்படா ஆர்டர் பண்ண? நீங்க எல்லாம் சோகமா இருக்கும் போதே ஆர்டர் பண்றேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பயிர் கொண்டு வாங்கண்ணா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தான். சரி ஆர்டர் பண்றேன். மெனு கார்டு கொடுங்க. ஹலோ. என்ன கட் ஆயிருச்சு? என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா, கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். யாரா அந்த வினோத்? டேய் சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி பயிர் போடலடா. போடுறா. ஐயோ, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுருக்கு? மச்சி வினோத் பையனா பொண்ணனே தெரியல. ஏய் எழுந்துடா. டேய் எங்கடா போயிட்டாவ? ஏய்
யாரு? அப்பா. அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சுட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். 1 மாதம் அப்பா செலவு, 1 மாதம் அம்மா செலவு. இதெல்லாம் வெளில காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க? நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்னை விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க 4 ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படின்னா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்ற சொன்னது சுத்த போய் தானே? இல்லை அது ஆ, எனக்கு தெரியும்ப்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில் பார்க்குறேனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லைங்க, அட்டுமேட்டை. சாரிங்க. நோ ப்ராப்ளங்க. இதில் வருத்த